நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த சத்திய வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தூது கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அவர்கள் நம்மையல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில வாரங்களாக இந்த வசனத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்து வருகிறார். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினாலே தேவனுக்கென்று மேன்மையான ஜீவியம் செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற ஒரு விசேஷித்த அனுபவத்தின் மூலமாக பூரணப்படுகிறது என்பதை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். நம்முடைய ஜீவியத்திலே இருக்கக்கூடிய முதல் படியாகிய இரட்சிப்பு பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு பூர்ணமாக காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய பூர்ணமோ கிறிஸ்து இயேசுனுடைய சாயலுக்கு நிகராக நாம் மாறுவதிலேயே காணப்படுகிறது என்பதை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்து வருகிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் நித்திய ராஜ்யத்திலே சென்று சேருகிற இடம் அல்ல, கிருபையின் காலத்திலே ஜீவித்து வருகிற நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே கிறிஸ்துவின் சாயலுக்கு நிகராக பூர்ணப்படுகிற புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு தேவன் நித்திய ராஜ்யத்திலே மிகவும் மேன்மையும் அருமையுமான ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்குகிறார். அதை நாம் சென்றடையும்படியாக வாஞ்சிக்க வேண்டும் என்பதாக நாம் தியானித்து வருகிறோம். அப்படி நித்திய ராஜ்யத்தின் மேன்மையான இடத்தை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்ட மேன்மையுள்ள ஜீவியம் செய்தார்கள் என்பதை நாம் படிக்கும்போது அவர்களை பார்க்கிலும் மிகவும் மேன்மையான ஜீவியத்தை செய்ய நமக்கு ஏதுவாயிருக்கும் என்பதை அறிந்தவர்களாக நாம் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவானாகிய ஆபேலை குறித்து கடந்த சில வாரங்களாக தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அப்படி தியானித்த வேளையிலே நாம் ஆபேலுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த மேன்மையான அனுபவங்களை பார்க்கிலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவித்து வருகிற நம்முடைய அனுபவங்கள் மிகவும் மேன்மையானதாய் இருக்க வேண்டும் என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அப்படியே முதலாவது ஆபேல் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இரண்டாவது ஆபேலுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே மேன்மையானதாக காணப்பட்டது என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். மூன்றாவது தேவன் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். நான்காவதாக கடந்த வாரத்திலே ஆபேல் நீதிமானாக காணப்பட்டான் என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அப்படி 4 சுபாவங்கள் ஆபேலுடைய சுபாவத்தை தியானித்த வேளையிலே தேவன் நமக்கு உணர்த்தினார். என்னவென்று உணர்த்தினார் என்றால், நாம் ஆபேலை பார்க்கிலும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நாம் ஆபேலை பார்க்கிலும் மேன்மையான ஜீவியத்தை செய்ய வேண்டும், நாம் ஆபேலை பார்க்கிலும் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், நாம் ஆபேலை பார்க்கிலும் தேவனால் நீதிமான்கள் என்கிற பெயரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார்.
இந்த நாளிலே ஐந்தாவதாக ஆபேலுடைய ஜீவியத்திலே காணப்பட்ட ஒரு சுபாவத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆபேல் இரத்த சாட்சியாக மரித்தான் என்பதை குறித்து இந்த நாளிலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆபேல் இரத்த சாட்சியின் ஆவி உடையவனாக காணப்பட்டான். ஆபேல் இரத்த சாட்சியாக மரித்தான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு வரும்போது, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஜீவியம் செய்த ஆபேல், தேவனுடைய பார்வையிலே உண்மையுள்ளவனாயிருந்த ஆபேல், தேவனுடைய பார்வையிலே நீதிமானாயிருந்த ஆபேல், தேவனால் மேன்மையாக எண்ணப்பட்ட ஜீவியம் செய்த ஆபேல் கொலை செய்யப்படுகிறான். யாரால் கொலை செய்யப்படுகிறான் என்றால், பொறாமை கொண்ட தன் சொந்த சகோதரனாகிய காயினால் கொலை செய்யப்படுகிறான். இந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், தேவனுக்காக மேன்மையாக வாழ்ந்த ஆபேல், தேவனுக்கென்று நீதியாக வாழ்ந்த ஆபேல், தேவனுடைய பார்வையிலே உண்மையுள்ளவனாக வாழ்ந்த ஆபேல் கொலை செய்யப்படுகிறான் என்றால், அவன்தான் தேவனுக்கென்று இரத்த சாட்சியாக மரித்த அனுபவம் உடையவனாக காணப்படுகிறான். தெய்வ பிள்ளையே, இந்த ஆபேலுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் நமக்கு கற்பிக்கிறது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலேயும் சில சந்தர்ப்பங்களிலே நாம் இந்நாட்களிலே தேவன் நமக்கு நீதியாக எண்ணும்படியாக கொடுத்த ஞானஸ்நான சத்தியத்திற்கு நம்மை கீழ்ப்படிய செய்திருக்கிறார். அப்படி ஞானஸ்நான சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தபடியினாலே இன்றைக்கு கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக நாம் பங்கு கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக பங்கு கொண்டிருக்கிறபடியினால் நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாக நாம் எண்ணப்பட்டிருக்கிறோம். இனி நாம் பாவத்திலே ஜீவிக்கிறவர்களாக அல்ல, பாவத்திற்கு மரித்தவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் அதே ஞானஸ்நான சத்தியத்திலே நாம் பாவத்திற்கு மாத்திரம் மரித்தவர்களாக அல்ல தெய்வ பிள்ளையே, நாமும் கூட கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக சென்றிருக்கிறபடியால் நாமும் ஆவிக்குரிய பிரகாரமாக கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக நாம் அந்த மரணத்துக்கு பங்குள்ளவர்களாக நாம் நம்மை சமர்ப்பித்திருக்கிறபடியால் நாம் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்குள்ளவர்களாக மாறியிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கொலோசையருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே பரிசுத்த பவுல் கொலோசைய சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று எழுதுவதை பார்க்கிறோம். அப்படியானால் நாம் மாம்சத்திலே மரிக்கவில்லை, ஆனால் தேவனுடைய ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்ததன் மூலமாக நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாக மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவோடு அவருடைய பாடுகளிலே பங்கு கொண்டவர்களாக அவருடைய மரணத்திற்குள்ளே நாம் ஒரு
பங்கை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள நம்மை சமர்ப்பித்தவர்களாக இன்றைக்கு நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவுடனே கூட மரிக்கிற அனுபவம், பாவத்திற்கு மரிக்கிற அனுபவம் மாத்திரமல்ல, இரத்த சாட்சியாய் மரிக்கிற அனுபவமும் கூட அதிலே காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, நாம் இன்றைக்கு நம்முடைய ஜீவன் இன்றைக்கு யாருக்குள் மறைந்திருக்கிறது என்றால் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. தெய்வ பிள்ளையே, நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், நாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். நமக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாசம் தேவனுடைய ஆவியாயிருக்கிறது. தேவன் நம்மை மண்ணினாலே உண்டாக்கி அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே நம்மை ஜீவாத்துமாக்களாக மாற்றி இருக்கிறார். அப்படியானால் நமக்குள்ளே இன்றைக்கு காணப்படுகிற ஜீவன் தேவனுடைய சுவாசமாக காணப்படுகிறது. ஆகவே நமக்கு தேவன் கொடுத்த ஜீவனை எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அவருக்காக கொடுக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதுதான் இந்த காலை வேளையிலே ஆபேலுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் நமக்கு முன்பாக எழுப்புகிற கேள்வியாயிருக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும்படியாக ஞானஸ்நான சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம். ஆனால் சரீர பிரகாரமாக தேவனுடைய நாமத்திற்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும்போது, கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படும் போது, கிறிஸ்துவின் நாமத்திற்காக உபத்திரவங்களை ஏற்றெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது, நானும் தேவனுடைய அபிஷேகத்தை இரத்த சாட்சியாக மரிப்பதற்காக பெற்றிருக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு அந்த பாடுகளுக்கும் அந்த உபத்திரவங்களுக்கும் தேவனுக்கென்று கட்டப்படுவதற்கும் உங்களை சரீர பிரகாரமாகவும் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வி ஆபேலுடைய வாழ்க்கையின் மூலமாக இன்றைக்கு நம்மத்தியிலே தேவன் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்த வேளையிலே, அவர் ஊழியத்தை செய்து வந்த நாட்களிலே, அவர் முழு மனுக்குலத்தின் பாவத்திற்காக, முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் மன்னிப்பதற்காக, முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் அகற்றுவதற்காக, முழு மனுக்குலத்தின் சாபத்தையும் அகற்றுவதற்காக அவர் பாடுகளை ஏற்றார், அடிகள் பட்டார், நொறுக்கப்பட்டார், தம்முடைய ஜீவனையே நமக்காக வார்த்து பான பலியாக வார்க்கப்பட்டார். கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் அவர் முழு மனுக்குலத்திற்காகவும் சிந்தினார். தெய்வ பிள்ளையே, பிதாவின் சித்தத்தின்படி தான் ஒரு இரத்த சாட்சியாக மரிக்க அவர் தன்னையே முழு மனுக்குலத்திற்காக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக அவருடைய பாடுகளுக்குள்ளாக பங்குகளை ஏற்றெடுக்கும்படியாக ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்றால், சரீர பிரகாரமாகவும் கிறிஸ்துவின் நாமத்திற்காக பாடுகளும் உபத்திரவங்களும் நிந்தனைகளும் அவமானங்களும் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறோமா என்பது நமக்கு முன்பாக
வைக்கப்படுகிற கேள்வியாக காணப்படுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று படிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய குற்றமில்லாத மாசற்ற இரத்தத்தை சிந்தினதன் மூலமாக நாம் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம் என்றால், கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றி செல்கிற நாம் கிறிஸ்துவின் நாமத்திற்காக பாடுகளையும் உபத்திரவங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது அவருடைய நாமத்தை மறுதலிக்கிறவர்களாக, அவரை விட்டு ஓடுகிறவர்களாக காணப்படுவீர்களா, அல்லது அவருடைய நாமத்திற்காக நிலை நிற்கிறவர்களாக பாடுகளையும் உபத்திரவங்களையும் நிந்தைகளையும் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருப்பீர்களா என்பதுதான் ஆபேலுடைய ஜீவியத்தின் மூலமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்தின் மூலமாக நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்வியாயிருக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்கும் போது, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று பரிசுத்த பேதுரு எழுதுவதை பார்க்கிறோம். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், நம்மை மீட்டெடுத்தார். இன்றைக்கு சகோதரனே சகோதரியே, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற உன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நாமத்திற்காக பாடுகளும் நிந்தனைகளும் அவமானங்களும் வரும்போது அவைகளை உன்னால் சகித்து கொள்ள முடிகிறதா? அவைகளை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அவைகளுக்காக உன்னுடைய ஜீவியத்தை பானபலியாய் வார்க்க கூடிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட இரத்த சாட்சியாக நீ காணப்படுகிறாயா என்பதுதான் தேவன் இன்றைக்கு உன்னை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, ஒரு இடத்திலே நெகேமியா சொல்லும்போது சொல்லுகிறார், என்னை போல ஒருவன் ஓடி போவானோ என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். என்னை போல ஒருவன் ஓடி போவானோ என்று கேட்கிறார். இன்றைக்கு நெகேமியா கேட்ட கேள்வி உங்களுக்கு முன்பாக கேட்கப்படுகிறது. நீங்கள் கிறிஸ்துவனுடைய பாடுகளும் உபத்திரவங்களும் வரும்போது அவரை விட்டு ஓடி போவீர்களா, அல்லது அந்த பாடுகளுக்காக உபத்திரவத்துக்காகவே நான் தேவனால் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி நான் ஒரு இரத்த சாட்சி என்பதை விளங்கக்கூடியவர்களாக நிலை நிற்பீர்களா என்பது இந்த காலை வேளையிலே உங்களுக்கு முன்பாக எழுப்பப்படுகிற கேள்வியாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, நம்முடைய ஜீவனை பாதுகாக்கும்படியாக ஓடுகிறவர்களாய் இருக்கிறோமா, அல்லது கிறிஸ்துவின் நாமத்திற்காக ஜீவனை வார்க்கும்படியாக நாம் தேவனுடைய அடிச்சூடுகளை பின்பற்றி வருகிறோமா என்பது இந்த காலை வேளையிலே உங்கள் முன்பாக ஒரு கேள்வியாக வைக்கப்படுகிறது. தேவன் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருப்பது, தேவன் உங்களை அவருடைய நாமத்திற்காக உண்மையுள்ளவர்களாக நடத்தி செல்வது, தேவன் உங்கள் வாழ்க்கையை அங்கீகரித்திருப்பது எதற்காக என்றால், தேவனுடைய நாமத்திற்காக துன்பத்தை சகிக்க வேண்டிய நேரம் வரும்போது அந்த உங்களுடைய உண்மையுள்ள ஜீவியத்தை, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட உங்கள் ஜீவியத்தை, அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்கள் ஜீவியத்தை கிறிஸ்துவுக்காக பானபலியாக வார்க்கும்படியாகவே நீங்கள் அபிஷேகத்தை
தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டது எதற்காக என்றால், கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுகள் வரும்போது நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை நீங்கள் விளங்க செய்யும்படியாக உங்கள் ஜீவனை கிறிஸ்துவுக்காக வைக்க வேண்டும். அதைதான் ஆபேலுடைய ஜீவியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆபேலுடைய இரத்தம் பேசிக்கொண்டே இருக்கிறதாம். ஆபேலுடைய இரத்தம் என்ன செய்கிறதாம்? பேசிக்கொண்டே இருக்கிறதாம். என்ன பேசுகிறது என்பதை நான் தியானித்து பார்த்தேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும்போது கர்த்தர் காயினிடத்திலே கேட்கிறார். என்ன கேட்கிறார்? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். அதற்கு காயின் என்ன சொன்னான்? அவன் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்து விட்டு சொல்லுகிறான், தேவனிடத்திலேயே பொய் சொல்லுகிறான். நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று தேவனை பார்த்து பொய் பேசுவதை பார்க்கிறோம். அதற்கு தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? காயினை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? என்ன செய்தாய்? உன் சகோதரனாகிய ஆபேலுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொன்னார். காயினால் கொலை செய்யப்பட்ட ஆபேலுடைய இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தது. நான் தியானித்து பார்த்தேன், ஆபேலுடைய இரத்தம் தேவனை நோக்கி என்னவென்று பேசி இருக்கும் என்று. ஆபேலுடைய இரத்தம் என்னவென்று பேசி இருக்கும்? தேவனே, உமக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக ஜீவித்தேன், உம்மால் அங்கீகரிக்கப்பட்டேன், என்னுடைய ஜீவியம் உம்மால் மேன்மையானதாக கருதப்பட்டது, நான் உம்முடைய பார்வையிலே நீதிமானாக காணப்பட்டேன். ஆனால் குற்றமில்லாத என்னை என் சகோதரனாகிய காயின் கொலை செய்து விட்டான் என்று சொல்லி அவனுடைய இரத்தம், அவனுடைய ஜீவன் தேவனிடத்தில் பேசிக்கொண்டே இருந்திருக்கும். தெய்வ பிள்ளையே, உன்னுடைய ஜீவன் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உன்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து கொண்டு தேவனிடத்தில் என்ன பேசிக் கொண்டிருக்கிறது? ஒரு தலபலவரதவதுலவே, தேவனே, உம்முடைய பார்வையில் உண்மையுள்ளவனாய் இருக்கிறேன் என்று பேசுகிறதா? உன்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உன் ஜீவன் இன்றைக்கு தேவனோடு என்ன பேசுகிறது? தேவனே, உம்முடைய பார்வையில் என் ஜீவியம் மேன்மையுள்ளதாக காணப்படுகிறது என்று உன் ஜீவன் தேவனோடு பேசுகிறதா? தேவனே, உம்மாலே நான் அங்கீகரிக்கப்பட்டேன், நான் என்னை முழுமையாக உமக்கென்று சமர்ப்பித்தேன், என்னை அங்கீகரிக்கும்படியாக புறஜாதியாக காணப்பட்ட என்னை உம்முடைய பரிசுத்தாவின் அக்கினியை கொடுத்து என் ஜீவியத்தை நீர் அங்கீகரித்தீர். நான் உம்மால் அங்கீகரிக்கப்பட்டவன் என்று சொல்லி இன்றைக்கு உன்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருந்து கொண்டு தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறதா? ஒரு தலபலவரதபதுலவே, தெய்வ ஜனமே, இன்றைக்கு உன்னுடைய ஜீவன் தேவனை பார்த்து, தேவனே, நான் ஒரு நீதிமானாக காணப்படுகிறேன் என்று சொல்லி தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறதா? அப்படி நீதிமானாக காணப்படுகிற என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவங்கள், ஏன் இந்த நிந்தைகள், ஏன் இன்றைக்கு இப்படிப்பட்ட அவமானங்கள் என்று உன்னுடைய ஜீவன் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறதா? ஒரு தலபலவரதபதுலபக்கலவரதபதிலவரதபதுலபே பேசிக் கொண்டிருக்குமே. ஆனால் தேவன் உன்னிடத்திலே சொல்லுகிறார், நீ என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறாய் என்று. உனக்காக தேவன் மகிமையின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அல்லது கிறிஸ்துவுக்காக பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களையும் சகிக்க வேண்டிய நேரம் வரும்போது
தேவனுடைய உண்மையிலிருந்து நீ விலகி ஓடிக்கொண்டிருக்கிறாயா? தேவனுடைய நீதியிலிருந்து விலகி ஓடிக்கொண்டிருக்கிறாயா? தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதை மறந்து பூமிக்குரிய காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டாயா என்பது தேவன் இன்றைக்கு காலை வேளையிலே உன்னிடத்திலே கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. நீ தேவனோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய பிரகாரமாக கிறிஸ்துவின் பாடுகளுக்கென்று உன்னை சமர்ப்பித்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே இனி வரக்கூடிய காலங்களிலே சரீர பிரகாரமாகவும் பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரலாம். அப்படி வரும்போது நீ ஒரு இரத்த சாட்சி என்பதை விளங்க செய்ய வேண்டும். அதற்காக இந்நாட்களிலே தானே நீ கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னுடைய ஜீவன் தேவனோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தமிழ் மொழிபெயர்ப்பிலே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் தாமே ஆண்டவருக்கென்று பாடுகளை ஏற்றுக்கொள்ள இயலாதவர்களாக காணப்பட்டார்கள். உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் பேதுருடைய வாழ்க்கை ஒரு தோல்வியுள்ள வாழ்க்கையாக காணப்பட்டது. கிறிஸ்துவுக்காக பாடுகளை பட வேண்டிய வேளை வந்தபோது கிறிஸ்துவை மறுதலித்தவனாக காணப்பட்டான். ஆகவே ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையை ஜெய வாழ்க்கையாக மாற்றும்படியாக காத்திருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் எந்த ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறானோ அவனால் தான் இரத்த சாட்சியாக மரிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அவனால் தான் கிறிஸ்துவின் பாடுகளை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்டு பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்நாட்களிலே சீஷர்கள் எருசலேமை விட்டு போகாமல் எருசலேமிலே காத்திருந்தார்கள். தெய்வ பிள்ளையே, இந்நாட்களிலே தேவன் காத்திருக்கிற உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு முழு உலகத்திலேயும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் 1000 மடங்கு ஆசீர்வாதம், செழிப்பாக காணப்படுவாய் என்கிற சத்தியங்கள் போதிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஆசீர்வதிக்கிறார் தேவன். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தமாக அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவனுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இரத்த சாட்சியின் ஆவியுடையவனாக, இரத்த சாட்சியின் ஆவியுடையவளாக நீ காணப்படுகிறாயா? தெய்வ பிள்ளையே, அன்றைக்கு சீஷர்களுடைய வாழ்க்கை ஜெயகரமான வாழ்க்கையாய் இருக்கும்படியாக அவர்கள் காத்திருந்தார்கள், புதுபலனை பெற்றுக்கொண்டார்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். 8ஆம் வசனத்திற்கு வரும்போது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு வரும்போது படிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். தமிழ் மொழிபெயர்ப்பிலே நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல பாஷையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை மொழிபெயர்க்கும் போது அது நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றல்ல, நீங்கள் இரத்த சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவித்த ஆபேல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமலேயே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது நிமித்தமாக
இரத்த சாட்சியாக மரிக்கிறான். அப்படி என்றால் அவனை பார்க்கிலும் மேன்மையான இடத்தை சுதந்தரிக்க வேண்டிய கிருபையின் காலத்திலே வாழ்ந்து வருகிற, புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து வருகிற நீங்களும் நானும் நித்திய ராஜ்யத்தில் மேன்மையான இடத்தை சுதந்தரிக்கும்படியாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஜீவியம் செய்யும்படியாக தேவனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் எதற்காக? தேவனுடைய நாமத்திற்காக துன்பங்களும் துயரங்களும் வரும்போது இரத்த சாட்சிகளாக ஒப்பு கொடுக்கும்படியாக. ஆகவேதான் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்கே பரிசுத்த யோவான் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். பரிசுத்த யோவான் ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனத்திலே திரளான கூட்டத்தார் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்களாக நிற்பதை பார்க்கிறான். அவர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவர்கள் மிகுந்த உபத்திரவங்களில் இருந்து வந்தவர்கள் என்று. தெய்வஜனமே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த உபத்திரவங்களின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு பாக்கியகரமான கூட்டத்திலே நிற்கத்தக்கதான ஸ்லாக்கியத்தை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார் என்றால், அதற்காகவே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், அதற்காகவே நான் உண்மையுள்ள ஜீவியம் செய்கிறேன், அதற்காகவே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டேன், அதற்காகவே நான் தேவனுடைய பார்வையிலே நீதிமானாயிருக்கிறேன், அதற்காகவே நான் கிறிஸ்துவின் அனுபவங்களை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி, அதற்காகவே நான் என்னுடைய ஜீவனை வார்க்கிறேன் என்று இரத்த சாட்சியாக உன்னுடைய ஜீவனை பானபலியாக வார்க்க கூடிய எண்ணம் உனக்கு காணப்படுகிறதா? தெய்வ பிள்ளையே, பரிசுத்த பேதுருடைய வாழ்க்கையே தோல்வியாயிருந்தது பாடுகள் வந்த வேளையிலே, உபத்திரவங்கள் வந்த வேளையிலே. ஆனால் தேவன் தம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து அதே பேதுருடைய வாழ்க்கையை ஜெயகரமாக மாற்றினார். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட 12 சீடர்களுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும் போது அவர்களுடைய மரணத்தை பற்றி தீர்மானிக்கப்பட்ட ஒரு பட்டியல் காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, முதலாவது திருச்சபையின் முதல் பேராயர் சீமோன் பேதுருவை குறித்து படிப்போம் என்றால், ரோம் நகரிலே அவர் சிலுவையிலே தலைகீழாக அறையப்பட்டார். செபதேயுவின் மகனாகிய இரண்டாவது சீடனாகிய யாக்கோபை குறித்து படிக்கும்போது எருசலேம் நகரில் சிரச்சேதம் செய்யப்பட்டார். அப்போஸ்தலர் 12:2. மூன்றாவது சீடனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பாக காணப்பட்ட யோவானை குறித்து படிக்கும்போது டொமித்தியன் ஆட்சி காலத்தில், ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமானால் டொமிஷியன் ஆட்சி காலத்தில் துன்புறுத்திய போது கொதிக்கிற எண்ணெய் பாத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட்டு தேவனுடைய கிருபையினால் வியக்கத்தக்க முறையிலே அவர் தப்பினார். பின்னர் பத்மு தீவிற்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கு வைத்து வெளிப்படுத்தின விசேஷ நூலை எழுதினார். எபேசு நகருக்கு திரும்பி வந்து இயற்கை மரணம் அடைந்தார். நான்காவது சீடனாகிய அந்திரேயாவை பற்றி நீங்கள் படிப்பீர்களானால், இயேசுவுக்காக பலரையும் அறிமுகப்படுத்தின அந்திரேயா, அவர் கிரீஸ் நாட்டில் பட்ராசு என்கிற இடத்தில்
இன்று அந்திரேயர் என்ற பெயரை தாங்கியுள்ள பெருக்கல் குறி சிலுவையிலே அறையப்பட்டார். ஐந்தாவது சீடனாகிய பிலிப்பு, அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது எச்சரிக்கையுள்ள பிலிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சின்ன ஆசியாவிலே தூக்கிலிடப்பட்டார், அல்லது சிலுவையில் அறையப்பட்டார், அல்லது கல்லெறிந்து கொல்லப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றில் ஒன்றன் மூலமாக இரத்த சாட்சியாக மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறாவது சீடனாகிய பர்த்தலோமேயு என்கிற நாத்தானுவேல், இவனை குறித்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், கபடமில்லாத நாத்தானுவேல் என்று. இவனை குறித்து என்ன வாசிக்கிறோம்? ஆர்மீனியாவில் உயிரோடு சித்திரவதை செய்யப்பட்டு முடிவில் சிரச்சேதம் செய்யப்பட்டார் என்று படிக்கிறோம். ஏழாவது சீடனாகிய வரி வசூலித்த ஆயக்காரன் மத்தேயுவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எத்தியோப்பியாவிலே ஒரு வாளினால் கொல்லப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எட்டாவது சீடனாகிய தோமா, ஐயத்தின் மூலம் உறுதி பெற்ற தோமா, இந்தியாவில் பகைவரால் நீண்ட ஈட்டியாலே உடல் ஊடுருவ குத்தி கொல்லப்பட்டார். ஒன்பதாவது சீடனாகிய அல்பேயுவின் மகனாகிய யாக்கோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் எருசலேமில் ஒரு கோபுரத்திலிருந்து தள்ளப்பட்டிருக்க வேண்டும், கல்லெறிந்தும் கனமான தடியால் அடித்தும் துன்புரித்து இருக்க வேண்டும். அவற்றிலிருந்து சுகம் பெற்ற பின்னர் வாளினாலும் பல துண்டுகளாக அறுத்து கொண்டனர் என்று படிக்கிறோம். பத்தாவது சீடனாகிய யூதாவை குறித்து படிக்கிறோம். மெசொப்பொத்தேமியாவில் அம்புகளை விட்டு கொன்றார்கள் என்று படிக்கிறோம். 11வது சீடனாகிய கானானியனான புரட்சிகாரன் சீமோனை குறித்து படிக்கிறோம். பெர்ஷியன் வளைகுடா அருகில் ஒரு கூட்டத்தினரால் தாக்கப்பட்டு மரணமடைய செய்தனர் என்று படிக்கிறோம். 12வது சீடனாகிய யூதாஸ் காரியோத்து தானே தற்கொலை செய்து கொண்டு மரணத்தை தேடிக்கொண்டான். தெய்வஜனமே, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீடர்கள் அனைவரும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆகவேதான் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 36 37 வசனங்களை படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 37ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். தெய்வ பிள்ளையே, குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடுப்பைகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றின அவருடைய சீடர்கள் இப்படியாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட போது கிறிஸ்துவின் நாமத்திற்காக அவர்கள் இரத்த சாட்சியாக தங்கள் ஜீவனை பானபலியாக வார்த்தார்கள். தெய்வ பிள்ளையே, அவர்கள் கிறிஸ்துவின் பாடுகளை கண்டு ஓடிவிடவில்லை. அவர்கள் கிறிஸ்துவின் பாடுகளை ஏற்றுக்கொண்டு இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபேலுடைய இரத்தம் பேசுவதை பார்க்கிலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறது என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கும் போது எபிரேய நிருபக்காரன் எழுதுகிறான், 2 விதமான இரத்தத்தை குறித்து அங்கே எழுதுகிறான். 2 விதமான இரத்தம் இன்றைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆபேலுடைய இரத்தம் பேசுவதை பார்க்கிலும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நலமானதை இன்றைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆபேலுடைய இரத்தம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சிந்தப்பட்ட, மனசாட்சி காலத்திலே சிந்தப்பட்ட ஆபேலுடைய இரத்தம் என்ன பேசி கொண்டிருக்கும்? தேவனே, நான் ஒரு நீதிமானாய் ஜீவித்தேன், என் சகோதரன் என்னை கொலை செய்து விட்டான், எதுவரைக்கும் இதற்கு நியாயம் தீர்க்காதிருப்பீரோ என்று அவனுடைய இரத்தம் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தன்னை சிலுவையிலே அறைந்தவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ என்றல்ல, அதை பார்க்கிலும் நலமானவைகளை பேசுகிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இரத்தம் சிந்தினவர்கள் உடைய இரத்தம் அவர்களை நியாயம் தீர்க்கும்படியாக தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே கிறிஸ்துவின் இரத்தம் தன்னை சிலுவையிலே அறைந்தவர்களை நியாயம் தீர்க்கும்படியாக அல்ல, நலமானவைகளை பேசுகிறது. என்ன பேசுகிறது? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. தாங்கள் செய்தது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் இன்றைக்கு என்ன பேசுகிறது? தேவனே, நான் உமக்காக உண்மையாய் ஜீவித்தேன், நான் உம்மால் அங்கீகரிக்கப்பட்டவனாக காணப்பட்டேன். பிதாவே, நான் உம்முடைய பார்வையிலே நீதிமானாக காணப்பட்டேன். பிதாவே, என்னுடைய ஜீவியம் உம்முடைய பார்வையிலே மேன்மையாக காணப்பட்டது. ஆனால் நானோ சிலுவையில் அறையப்பட்டேன், நான் இரத்த சாட்சியாக மரித்தேன். தெய்வமே, இந்த ஜனங்களை மன்னித்தருளும், ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்தருளும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. இன்றைக்கு ஆபேலுடைய இரத்தம் பேசுவதை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நலமானதை பேசுகிறது. என்ன பேசுகிறது? என்னிடத்தில் வருகிறவனுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிப்பேன், என்னை போல மாற்றுவேன், இந்த இரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், பாவங்களை மன்னித்து பூர்ணமாக்குவேன், புதிய ஜீவனுக்குள் வழி நடத்துவேன் என்று சொல்லி நலமானவைகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் இன்றைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி பேசினபடியினால்தான் அந்த இயேசுவின் இரத்தத்திற்கு நாம் நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்தோம். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்த நம்மை தேவன் தம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நமக்குள்ளாகவும் கிறிஸ்துவின் பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது இரத்த சாட்சியாக ஜீவனை வார்க்கக்கூடிய எண்ணம் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சீஷர்கள் வாளால் வெட்டப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், அம்புகளால் கொல்லப்பட்டார்கள், ஈட்டிகளால் துளைக்கப்பட்டார்கள், கல்லெறியுண்டார்கள், தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு கிறிஸ்துவின் பாடுகளுக்குள்ளாக பங்கெடுத்திருக்கிற தெய்வ ஜனமே, உன்னுடைய ஜீவியத்திலே அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வரும்போது நீயும் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் என்கிற சாட்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்திலே நீயும் காணப்பட வேண்டும். இவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள் என்கிற கூட்டத்திலே நீ காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படியேதான் பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கென்று தன்னை முழுமையாக, தன்னுடைய ஜீவியத்தை பானபலியாக தன்னை வார்க்கக்கூடிய அனுபவத்திலே அவன் ஊழியத்தை செய்தான் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டு முக்கியமான காரியங்கள் பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அவனுடைய ஜீவியத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் பரிசுத்த பவுலுடைய ஜீவியத்திலே காணப்பட்டது. கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆகவேதான்
ஒரு முறை அவன் தன்னுடைய ஜீவனை பெரிதாக எண்ணாமல் தான் எருசலேமுக்கு சுவிசேஷத்திற்காக செல்லப்படுகிற வேளையிலே கட்டப்பட போகிறான், உபத்திரவப்பட போகிறான் என்பதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அறிந்திருந்தோம். அந்த கட்டுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் ஒப்பு கொடுத்து சுவிசேஷத்து நிமித்தமாக அவன் எருசலேமுக்குள் கடந்து செல்வதை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், நான் கட்டுண்டவனாக எருசலேமுக்கு செல்கிறேன். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் கட்டுகளும் உபத்திரவங்களும் வைக்கப்படுகிறதை அறிந்திருக்கிறேன். ஆகிலும் நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன் என்கிறான். இன்றைக்கு நீ உன் பிராணனை நேசித்துக் கொண்டிருக்கிறாயா? உன் ஜீவனை நீ நேசிப்பாயானால் அந்த நித்திய ஜீவனை இழந்து போவாய். நீ உன் ஜீவனை கிறிஸ்துவுக்காக வெறுப்பாயானால் அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வாய். தெய்வ ஜனமே, அப்படிதான் பரிசுத்த பவுல் தன்னுடைய ஜீவியத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க வேண்டும். சுவிசேஷத்திற்காக கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஊழியத்தை ஜெயமாய் நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்குதா? கிறிஸ்துவுக்குள்ளாக ஜெயமாக ஓடி முடிக்க வேண்டும், தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தை ஜெயமாக நிறைவேற்ற வேண்டும். அதற்காக கட்டுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். ஆனாலும் என் பிராணனை அருமையாக எண்ணேன் என்று சொல்லக்கூடிய அனுபவம் உனக்கு உண்டாயிருக்கிறதா? 1ஆம் நூற்றாண்டிலே ஜீவித்த அப்போஸ்தலர்கள் அனைவரும் அப்படியே இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். தேவனுக்கென்று உண்மையாய் ஊழியத்தை செய்த பரிசுத்த பவுல் சொல்லுகிறான், நான் சுவிசேஷத்து நிமித்தமும் உங்கள் நிமித்தமாகவும் பலியாக வார்க்கப்பட்டு போனாலும் சந்தோஷப்படுவேன் என்கிறார். உங்களுடைய அனுபவம் அப்படி இருக்கணும். சுவிசேஷத்திற்காக அநேக ஜனங்களை மீட்கும்படியாக நான் வானபலியாய் வார்க்கப்பட்டாலும் அதற்காக சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட அனுபவத்திற்காக தான் தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய கடைசி நாட்களிலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் இந்த தேகத்தை விட்டு போகக்கூடிய காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். நமக்கு குறிக்கப்பட்ட காலத்திலே நாம் ஒரு நல்ல இரத்த சாட்சிகள் என்பதை பின்வரும் சந்ததிக்கு விளங்க செய்துவிட்டு போக வேண்டும். உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து சொல்ல வேண்டும், என் தகப்பனாருக்கும் என் தாயாருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே அநேக பாடுகள் வந்தது, அநேக உபத்திரவங்கள் வந்தது. என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் கிறிஸ்துவுக்காக ஜீவனை வார்த்தார்கள் என்று சொல்ல வேண்டும். உங்களுடைய பின் சந்ததி உங்களை குறித்து அப்படிப்பட்ட சாட்சியை கொடுக்க வேண்டும். அதற்காகவே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறோம். நாமும் சொல்லுவோம், நம்முடைய ஜீவியத்தின் முடிவிலே நாமும் சொல்லுவோம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். தெய்வ ஜனமே, அதற்காக இன்றைக்கு உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இன்றைக்கு பேசிக்கொண்டே இருங்கள், பேசிக்கொண்டே இருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிற நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள். ஆபேலுடைய இரத்தம் பேசுவது போல, கிறிஸ்துவுடைய இரத்தம் நலமானவைகளை பேசுவது போல, உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருந்து கொண்டு தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தாவே, உண்மையுள்ளவனாய் ஜீவிக்கிறேன் என்று பேசிக்கொண்டே இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தாவே, நீதிமானாக காணப்படுகிறேன் என்று உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து பேசிக்கொண்டே இருக்கட்டும். தேவனே, உம்முடைய நாமத்து நிமித்தமாக
அநேக துன்பங்களை பட்டேன், ஆனாலும் என்னை துன்பப்படுத்தினவர்களை மன்னியும் என்று சொல்லி நலமானவைகளை பேசிக்கொண்டே இருங்கள். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்கிற கூட்டத்திலே நீ காணப்படுவாய். அல்லேலூயா. மகிமையின் கிரீடத்தை பெற்றுக் கொள்வாய். அல்லேலூயா. நம்முடைய கண்களை மூடுவோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்து வந்த ஆபேலுடைய ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது என்றால் ஒரு தலபலபரதபதுலபே அவன் இரத்த சாட்சியாய் மரித்திருந்திருப்பானே. ஆனால் ஒரு தலபலபரதபதுலபே இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீ, இன்றைக்கு தேவனுடைய அபிஷேகம் பெற்ற உன்னுடைய வாழ்க்கை ஒரு தலபலபரதபதுலபே இதோ உன்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிறபடியால் நீயும் பேசிக்கொண்டே இருப்பாயாக, நலமானவைகளை பேசிக்கொண்டே இருப்பாயாக. இந்த சரீரத்திலே பானபலியாக வார்க்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் ஒரு தலபலபரதபதுல இரத்த சாட்சியாய் மரிக்க ஒரு தலபலபரதபதுலவே அதற்காகவே எனக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு தலபலபரத தீர்மானித்துக் கொள்வாயாக. ஒரு தலபலபரதபதுலவே அப்பொழுது இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் ஒரு தலபலப என்கிற அந்த கூட்டத்திலே மகிமையின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஒரு தலபலபரதபதுலவே ஒரு தலபலபரதபதுலவே பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியசாலியாக ஒரு தலபலவரத நீ காணப்படுவாய். ஒரு தலபலவரதபதுலபதிலவரதபதிலவரதபதுலவே ஷந்தலபலவரதபதுலபதிலவரதபதிலவரதபதுலவே ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற சகல அனுபவங்களும் தேவனுக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கும்படியாக ஒரு தலபலவரத தேவனால் உங்களுடைய வாழ்க்கை அங்கீகரிக்கப்பட்டிருப்பது எதற்காக என்றால் தேவனுக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கும்படியாக ஒரு தலபலவரதபதுலபலவரதபதிலவரதபதுலபே நீ நீதிமானாக்கப்பட்டிருப்பது எதற்காக என்றால் ஒரு தலபலவரதபதுலபே தேவனுடைய நாமத்திற்காக இரத்த சாட்சியாய் மரிப்பதற்காக ஒரு தலபலவரதபதுல தேவனுடைய நாமத்திற்காக துன்பங்கள் வரும்போது ஓடி போகும்படியாக அல்ல ஒரு தலபலவரதபதுலபே நீ நீதிமானாக்கப்பட்டிருப்பது தேவனுக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கும்படியாக
ஒரு தலபல வரத பதிலு டபக்கல வரத பதில வரத. பாடுகளும் துன்பங்களும் வரும்போது நீ தேவனை விட்டு ஓடி போவாயானால் நீ உண்மை உள்ளவன் அல்ல, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்ல, நீ நீதிமான் அல்ல, நீ தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனாய் இருக்க முடியாது. ஒரு தலபல வரத பதிலு டபக்கல வரத பதில வரத பதிலவே. இன்றைக்கு தேவன் உன்னை அங்கீகரித்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு தேவன் உன்னை நீதிமானாக்கி இருக்கிறார் என்றால், இன்றைக்கு தேவன் உன்னை உண்மை உள்ளவனாக்கி இருக்கிறார் என்றால், இன்றைக்கு தேவன் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்றால், ஒரு தலபல வரத பதிலவே. பாடுகளும் உபத்திரவங்களும் வரும்போது உன் ஜீவனை நீ தேவனுக்காக வார்க்க வேண்டும். ஒரு தலபல வரத பதிலவே. மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்கிற சாட்சி எடுக்க வேண்டும். ஒரு தலபல வரத பதிலு டபக்கல வரத பதில வரத பதில் ஷந்தலபல வரத பதிலு டபக்கல வரத பதில வரத பதிலு டபக்கல வரத. அதற்காகவே இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு தலபல வரத பதிலு டபக்கல வரத பதில வரத ஷந்தலபல வரத பதிலவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் இன்றைக்கும் முழு மனுக்குலத்திற்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு தலபல வரத பதிலு டபக்கல வரத. உன்னுடைய ஜீவனும் ஒரு தலபல வரத பதில அநேகருக்காக பரிந்து பேசட்டும். ஒரு தலபல வரத பதிலவே. மற்றவர்களை நியாயம் தீர்க்கும்படியாக அல்ல, உன்னுடைய ஜீவன் ஒரு தலபல வரத பதில். இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நலமானவைகளை பேசுவது போல ஒரு தலபல வரத பதில் அநேகருடைய ஆத்துமாக்களை மீட்டெடுக்கும்படியாக தேவனோடு இடைபடட்டும். ஒரு தலபல வரத பதில் டபக்கல வரத பதில வரத பதில். நமக்காய் பரிந்து பேசும் இரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் இரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் இரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் இரத்தம் ஜெயம். நீதிமானாக்கிடும் இரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் இரத்தம் ஜெயம். நீதிமானாக்கிடும் இரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் இரத்தம் ஜெயம். ஆமென். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் இரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் இரத்தம் ஜெயம். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம்.
கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் இரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் இரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் இரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். ஒரு தலபல பரத பதிலு தபைக்கால பரல பரல சந்தல பலபர எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு தலபல பரத நமக்காக ரத்தம் சிந்தின தேவனை ஸ்தோத்தரிப்போமா. ஒரு தலபல பரத பதிலு தபைக்கால பரத பதில பரத பதில் சந்தல பல பரத பதிலு தபைக்கால பரத பதில பரத பதிலு தபைக்கால. கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளையும் கழுவும் கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளையும் சுத்திகரியும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளையும் பரிசுத்தமாக்கும் என்று இந்த வேளையிலே பெற்றோரே நீங்கள் வேண்டுவீர்களா. ஒரு தலபல பரத பதில சந்தல பல பரத பதிலு தபைக்கால பரத. கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளையும் உம்முடைய அபிஷேகத்தினாலே ஊற்றும் என்று பெற்றோரே நீங்கள் வேண்டிக் கொள்வீர்களா. ஒரு தலபல பிள்ளைகளே நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா. ஒரு தலபல பரத பதிலு தபைக்கால பரத பதி சந்தல பல பரத பதிலு தபைக்கால பரத தலபல பரத பதிலு குடும்பம் குடும்பமாக ஒப்பு கொடுங்கள். ஒரு தலபல பரத பதிலு தபைக்கால பரத பதில பர அவருடைய அபிஷேகத்திற்காக ஒப்பு கொடுங்கள். ஒரு தலபல பரத பதிலு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இரத்த சாட்சி கூட்டமாக ஒரு தலபல பரதம் சத்தியபாதையில் நடக்கிறவர்களாக ஒரு தலபல, அநேகருக்காக பரிந்து பேசுகிறவர்களாக ஒரு தலபல, அநேக ஆத்துமாக்களை மீட்கிறவர்களாக ஒரு தலபல பரத பதில் இயேசுவின் ரத்தத்திலே கொண்டு வருகிறவர்களாக ஒரு தலபல பரத பதில் நமக்கு அநேக உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்கிறவர்களாக பரலோக ராஜ்யத்தை அடைகிறவர்களாக மகிமையின் கிரீடத்தை பெறுகிறவர்களாக ஒரு தலபல பரத பதில். இந்த காலை வேளையிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு தலபல பரத பதில் நமக்கல பரத பதில பரத பதில். ஹல்லேலூயா. இரத்த சாட்சி கூட்டம் சத்திய பாதையில் நித்தம் நம்மை தத்தம் செய்து வீர சேவையில் ஜீவன் சுகம் பலன் யாவுமே இந்ததால் சுத்த சுவிசேஷம் ஓங்குதே. ஜீவன் சுகம் பலன் யாவுமே இந்ததால் சுத்த சுவிசேஷம் ஓங்குதே. போர் வீரரே பூமி மாளுதே, பாய்ந்து செல்லுவீர் நம் இயேசுவின் பின்னே. தேவராஜ்யம் ஓங்கவே பாவ மக்கள் மீளவே தியாக பரிசுத்தராய் சேவை செய்குவோம். தேவராஜ்யம் ஓங்கவே பாவ மக்கள் மீளவே தியாக பரிசுத்தராய் சேவை செய்குவோம். இரத்த சாட்சி கூட்டம் சத்திய பாதையோ
நித்தம் நம்மை தத்தம் செய்து வீர சேவையில் ஜீவன் சுகம் பலன் யாவுமே இந்ததால் சுத்த சுவிசேஷம் ஒங்குதே. ஜீவன் சுகம் பலன் யாவுமே இந்ததால் சுத்த சுவிசேஷம் ஒங்குதே. ஆமென். போர் வீரரே பூமி மாளுதே, பாய்ந்து செல்லுவின் நம் இயேசுவின் பின்னே. தேவராஜ்யம் ஓங்கவே பாவ மக்கள் மீளவே தியாக பரிசுத்தராய் சேவை செய்வோம். தேவராஜ்யம் ஓங்கவே பாவ மக்கள் மீளவே தியாக பரிசுத்தராய் சேவை செய்வோம். தியாக பரிசுத்தராய் சேவை செய்வோம். தியாக பரிசுத்தராக சேவை செய்யும்படியாக நம்மை அர்ப்பணித்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமையுடைய பஸ்நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாடுபடுகிற சிந்தை ஆயுதமாக தரித்து கொண்டு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அநேக உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்ல நேர்ந்தாலும் அதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு இரத்த சாட்சிகளாக ஜீவிக்க தேவன் கிருபை செய்யும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே மகிமையின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.